உங்கள் மீதும் என் மீதும் நம் அனைவர்கள் மீதும் ஒற்றுமை, பாதுகாப்பு, அமைதி ஏற்பட அல்லாஹ்விடம் வேண்டிக் கொள்கிறேன். பர்மா, மியான்மரில் புத்த மதத்தினர்கள் இஸ்லாமியர்களை கொடூரமாக தாக்கி அடித்து விரட்டினார்கள். அந்த நிகழ்வை பார்க்கும்போது மிகவும் இரக்கமற்ற செயலாக கொடூரமானதாக இருந்தது பார்ப்பவர்களின் பார்வையில். ஆனால் எதற்காக இந்த செயல் நடந்தது என்பதை யாருமே ஆய்வு செய்து பார்க்கவில்லை. அப்படி ஒரு நிகழ்வு அங்கு நடந்ததன் காரணத்தினால்தான் புத்த மதத்தினர்களும் சீனர்களும் அழிந்து விடாமல் அவர்களையும் அவர்கள் மொழியையும் அங்கு பாதுகாத்து கொண்டனர். அதை அவர்கள் அங்கு நிகழ்த்தி காண்பிக்காமல் அப்படி ஒரு செயலை செய்யாமல் விட்டிருந்தால் புத்த மதத்தினர்களையும் சீன மொழிகளையும் அழித்து அரேபியர்கள் அங்கு ஆண்டிருப்பார்கள். புத்த மதத்தினர்கள் சவுதி அரேபியாவிற்குள் புகுந்து அரேபியர்களை அழித்து அதன் மொழியை நாட்டையும் அழித்து ஆளணும் என்று நினைக்கவில்லை. அவர்கள்தான் புத்த மதத்தினர்களை அழித்து ஆளணும் என்று செயல்பட்டார்கள். அதை அவர்கள் ஒடுக்குவது தவறோ குற்றமோ கிடையாது. இது மொழி பற்று, தேசப்பற்று. அதே வேலையைத்தான் இங்கு இந்தியாவிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பங்களாதேஷ் மற்றும் பர்மாவிலிருந்து ஊடுருவிய அரேபியர்கள், முஸ்லிம்கள், இந்து முஸ்லிம், மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று அரசியல் பிரிவினையை, ஜாதி பிரிவினையை தூண்டிவிட்டு ஜனநாயக மக்களாட்சியை இந்த அரசியல் ரீதியாக குழப்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்கள் மதத்தை பரப்புவதற்கு. இவர்கள் ஏற்றியிருக்கிற இந்த குடும்ப அறக்கட்டளை என்றால் என்ன என்றால், பர்மாவில் உள்ள அகதிகள் இங்கே தஞ்சம் புகுந்தார்கள். இந்த பர்மாவில் பிறந்து வளர்ந்து இங்கே தஞ்சம் புகுந்த அகதிகள் மட்டும் சேரக்கூடிய சங்கம் இது. ஒரு இயக்கம், அமைப்பு மாதிரி இது உருவாகி கொண்டிருக்கு. இதற்கு பின்னால் நிறைய அமைப்புகள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களை வயதானவர்களாக தூண்டிவிட்டு இப்போ தற்செயலாக பார்ப்பவர்களுக்கு வயதான பர்மாவில் உள்ளவங்க அகதிகள் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றாப்புல கண்ணோட்டத்தில் காமிக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒன்று நடக்கக்கூடாது என்று தான் குடியுரிமை, பொது சிவில், என்ஆர்சி சட்டம் கொண்டு வரப்படுகிறது. இந்த சட்டம் எதற்காக என்றால், இப்படி அமைப்புகள் வளர்ந்து வந்து இந்த பர்மா அகதிகள் நாளைக்கு இந்தியா எங்களுடையது, இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு என்று சொல்லிக்கொண்டு இந்து மக்களை அழித்து இந்திய மொழிகளை அழித்து ஆண்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த பொது சிவில் குடியுரிமை சட்டம் போட்டு முஸ்லிம்கள், இஸ்லாமிய, அரபு நாட்டு மொழியையும் அதன் சட்டத்தை இங்கு ஒடுக்குவது 100% சரிதான். இந்த பர்மா அகதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இயக்கம், அமைப்பு உருவாக்குகிறார்கள். இதன் தொடர்ச்சி நாளைக்கு நாளடைவில் அதிகமாகி கடைசியில் இந்து மக்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். இந்திய மொழிகளை அழித்து அரபு மொழியை நிலைநாட்டுவதற்கு செயல்படுவார்கள். பங்களாதேஷ் மற்றும் பர்மா அகதிகள் மற்ற அரபு நாடுகளிலிருந்து ஊடுருவிய எவரும் இங்கு இந்தியர்களோ குடிமக்களோ ஒருபோதும் ஆக முடியாது. இப்படி தான் எல்லா நாட்டிற்கும், பர்மாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், இல்லை அரபு நாடாக இருக்கட்டும், கிறிஸ்தவ நாடுகளாக இருக்கட்டும், உடுத்த உடை, உண்ண உணவு, இருக்க இடம் இல்லாமல், ஆதரவு இல்லாமல் வருகிறோம் என்றால் இங்கே யாருக்கு வேண்டாலும் இங்கு அனுமதி உண்டு, வரலாம், இருக்கலாம். ஆனால் இங்கே நயவஞ்சக சூழ்ச்சி, நம்பிக்கை துரோகத்தின் மூலம் இந்திய மொழிகளையும் தமிழையும் இந்து மக்களை அழித்து ஆளணும் என்று யார் செயல்பட்டாலும் அவர்கள் கடுமையான முறையில் தண்டிக்கப்படுவார்கள், ஒடுக்கப்படுவார்கள். குடியுரிமை, பொது சிவில் அனைத்து சட்டங்களும் இங்கு நிறைவேற்றப்படும். இதற்கு மேலேயும் சட்டங்கள் நிறைவேற்றப்படும். அதாவது அரபு மொழி இங்கு ஆள்வதற்கு அனுமதி கிடையாது என்ற சட்டம் புதுப்பிக்கப்படும். ஒரு ஓட்டல் கடையாக இருந்தாலும், உணவகமாக இருந்தாலும் ஹலால் என்ற சொல்லோ மற்றும் அரபு மொழியில் இன்ஷா அல்லாஹ், பிஸ்மில்லா என்கிற எந்த ஒரு அரபு மொழி சொல்லுக்கோ இங்கு அனுமதி கிடையாது, சட்டம் போடப்படும். இப்படி அவர்களுடைய நாட்டில் மொழிகளில் அவரவர்கள் சரியான முறையில் இப்படித்தான் இருக்க வேண்டும். பிடித்தவர்கள் இங்கே இருக்கலாம், பிடிக்காதவர்கள் அவர்களுடைய பிடித்த அரபு நாடுகளில் போய் இருந்து கொள்ளலாம். ஆனால் இங்கே இருந்து கொண்டு நயவஞ்சகம், சூழ்ச்சி, நம்பிக்கை துரோகம் செய்து ஜனநாயக மக்களாட்சி, இந்து மக்கள் அண்ணனை மாமா மச்சான் என்று போய் சொல்லி பழகி ஏமாற்றி அரபு மொழியும் அரபு நாட்டை இங்கே நிலைநாட்டி இந்து மக்களை அழித்து ஆளணும் என்று நினைத்தால், அப்படி நினைக்கும் கூட்டங்கள் கடுமையான முறையில் தண்டிக்கப்படுவார்கள். இதில் என்னுடைய குடும்பத்தினர்களும் இருக்கிறார்கள்.
என்னுடைய சகோதரி குடும்பத்தில் பெண் மாப்பிள்ளை எடுத்தவர்களும் அவர்கள் தந்தையும் பர்மாதான். பர்மா அகதி லிஸ்டில் அவர்களும் நிற்கும் பொழுது கண்டிப்பாக நான் கூட பிறந்த என்னுடைய சகோதரி, அவர்களுடைய கணவர், அவங்களுடைய தந்தை பர்மா அவர்கள் முக்கியமா, எனக்கு நாடும் மக்களும் உண்மையும் முக்கியமா என்றால் எனக்கு நாடும் மக்கள் உண்மையும் நேர்மையும் தான் முக்கியம். நான் அதற்காக எதையும் இழப்பேன், இழக்க தயங்க மாட்டேன். எனக்கு பலம் பலகீனம் என்று ஒன்றும் கிடையாது. உண்மையும் நேர்மை எதுவோ அதற்கு ஆதரவாக உண்மையாக இருப்பேன். மறுபடியும் சொல்கிறேன், நயவஞ்சகம், சூழ்ச்சி, நம்பிக்கை துரோகம் செய்யாதீங்க. ஜனநாயக ரீதியாக பணம், பொருள், இடம், சொத்தை வைத்து இங்கு இந்து மக்களை ஏமாற்றி ஆளலாம் என்று நினைக்காதீர்கள். குர்ஆன் என்னிடம் தோற்று போய் கொண்டிருக்கு தினம் தினம். அதன் சவால்கள் மறைவானது, நடக்கக்கூடியதை அறிய முடியாது என்று விடும் சவால்கள் ஆதாரபூர்வமாக பதிவிட்டுள்ள. அதை இன்னும் முறியடிக்க ஒருவர் கூட முன்வரவில்லை. மிரட்டியவர்கள் அனைவரும் வீடு தேடி வந்து பள்ளியாசல் கூட்டிகிட்டு போய் மிரட்டியவர் அனைவரும் ஓடிப்போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள், முன்னாடி வர பயந்து கொண்டு. ஏனென்றால் வந்தால் தோற்று போய் விடுவோம் என்கிற பயம். ஆய்வு செய்து பார்த்திருப்பார்கள். அவர்களால் முறியடிக்க முடியாது. நாம் அவர்களை நேரடியாக போய் சந்தித்தால், பத்திரிகை, மீடியாக்கள், காவல்துறை, பொதுமக்கள் முன் ஆய்வு செய்தால் நாம தான் தோற்று போய்விடுகிறோம் என்று அவர்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேறு வழி இல்லை. உங்களுக்கு ஒரு எல்லை உண்டு. அது வரைக்கும் தான் சந்தர்ப்பம். அதுக்கப்புறம் என்னுடைய வேலையை நான் ஆரம்பித்து விடுவேன். அப்போது எங்கள் பாசத்திற்கு இடமில்லை, தண்டனைகள் மட்டுமே. முகமது ஒரு பொய்யர். குர்ஆன் பொய், இறை கட்டளை கிடையாது. பொய்யர் முகமதுடைய கற்பனை. காபா என்கிற கட்ட வடிவ கட்டிடம், கல்லை வணங்கும் இணை வைப்பு, அது இப்ராஹிம் எனும் பொய்யருடைய கற்பனை. பக்ரீத் பண்டிகை, பிராணிகளை, உயிர்களை பலி கொடுப்பது முட்டாள்தனம், மூட நம்பிக்கையின் செயல்கள். ஹஜ் பெருநாளன்று முடியை மொட்டையடிப்பது, ஆண்கள் தலைக்கு மொட்டையடிப்பது, பெண்கள் தங்கள் தலைமுடியை, ஓரமுடியையும் உச்சி தலைமுடியையும் வெட்டி காணிக்கை செலுத்துவது முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகளாகும். அப்போ அறியாமை காலத்தில் மக்கள் ஏற்றுக்கொண்டால், இப்போ மக்கள் எல்லாம் பகுத்தறிவும் சிந்தித்து படிக்கக்கூடியவர்கள், இளைஞர்கள் நிறைய இருக்கிறார்கள். இந்த முட்டாள்தனத்தை, மூட நம்பிக்கைகளை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். இந்து மதத்தில் இது போன்று கலாச்சாரம் இருக்குன்னா அதை விட்டு பொய் என்று கேலி செய்து சிரிக்கிறார்கள். அதே கலாச்சாரம் இஸ்லாம் மதத்திலும் இருக்கிறது. இதை இளைஞர்கள் ஆதரிக்கிறார்கள் என்றால், அரபு நாட்டில் வேலை வாய்ப்பு, வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புக்காண்டி பிரியாணிக்காகவும் அடிமைகளாக இருக்கிறார்கள் போலி இந்து மக்கள். இந்த டிஎம்கே காங்கிரஸில் உள்ள இந்து மக்கள், இவர்கள் போலி இந்து மக்கள், உண்மையான இந்து மக்கள் கிடையாது. உண்மையான இந்து மக்கள் எங்களுடைய மதத்திலும் பிராணிகளை, உயிர்களை பலி கொடுக்கிறார்கள். இது முட்டாள்தனம், மூட நம்பிக்கை. அதே போல் இஸ்லாம் மதத்திலும் உயிர்களை, பிராணிகளை கொன்று கடவுளுக்கு பேரால் பலி கொடுக்கிறார்கள். அதுவும் முட்டாள்தனம், மூட நம்பிக்கை. நாங்கள் கோயிலுக்கு மொட்டை அடிக்கிறோம், அதுபோன்று அவர்களும் கோயிலுக்கு மொட்டை அடிக்கிறார்கள். பெண்களும் தங்கள் தலைமுடிகளை வெட்டி காணிக்கை செலுத்துகிறார்கள். இதுவும் முட்டாள்தனம், மூட நம்பிக்கை. நாங்கள் கல்லை வணங்குகிறோம், கல்லை தொட்டு முத்தமிடுகிறோம், கல்லை சுற்றி வலம் வருகிறோம், கடவுளுக்கு நிகராக அதை வைத்து வணங்குகிறோம். இது முட்டாள்தனம், மூட நம்பிக்கை. இதைத்தான் முஸ்லிம்களும் செய்கிறார்கள். இப்படி இந்து மக்களில் என்னென்னமெல்லாம் முட்டாள்தனம், மூட நம்பிக்கை, இணை வைப்பு என்று சொல்லப்படுகிறதோ அத்தனையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அதை ஏற்க மாட்டோம் என்று உறுதியாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களே உண்மையான இந்து, உண்மையான முஸ்லிம், உண்மையான கிறிஸ்தவர்கள், உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள், உண்மையான புத்த மதத்தினர்கள். மற்றவர்களிலும் யாராக இருந்தாலும் சரி, உண்மை என்று ஒப்புக்கொள்பவர்களே உண்மையாளர்கள், நேர்மையாளர்கள், உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். இந்த கூட்டங்கள் முற்றிலும் ஒடுக்கப்படுவார்கள். அரபு மொழிக்கும் குர்ஆனுக்கும் இங்கு முற்றிலும் தடை செய்யப்படும். வக்பு வாரிய சொத்து என்கிற பெயரால் இந்திய நிலங்களை திருடிய இஸ்லாமிய அமைப்புகள் 9 லட்சம் ஏக்கருக்கும் மேல் திருடப்பட்டது. பாபர், அக்பர், முகலாயர் என்கிற இந்த மதவெறி பிடித்த திருட்டு கூட்டங்களால் நாடு அபகரிக்கப்பட்டது, திரும்பவும் மீட்கப்பட்டது. ஆனால் வக்பு வாரியம் என்கிற இது மட்டும் தடை செய்யப்படவில்லை. அதுவும் தடை செய்யப்படும். இந்திய இடங்களும் நிலங்களும் மீட்கப்படும். இங்கு உள்ள அப்பாவி இந்து மக்கள், ஏழைகள், கஷ்டப்படுபவர்களுக்கு அது கொடுக்கப்படும்.
இதுபோல நயவஞ்சக சூழ்ச்சி நம்பிக்கை துரோகத்தின் பெயரால் அரசியல் ரீதியாக டிஎம்கே காங்கிரஸ் கைக்கூலிகளை கூட வைத்துக்கொண்டு தேச துரோகிகளை வைத்துக்கொண்டு எத்தனை அமைப்புகள் அரபு மொழியை பின்பற்றக்கூடிய எத்தனை அமைப்புகள் இங்கே உருவானாலும் அவைகள் முற்றிலும் தடை செய்யப்படும். உலக வாழ்க்கை அரசியல் ரீதியாக பணம் பொருள் இடம் சொத்து கடத்தல் ரியல் எஸ்டேட் கட்ட பஞ்சாயத்து அரசியல் ரீதியாக மதத்தை பரப்பக்கூடிய அமைப்புகள் ஜமாத்கள் இந்த கூட்டங்கள் இப்படித்தான் வருவார்கள். கையாளுவாலும் மதத்தை பரப்புவதற்கு குர்ஆன் பொய் என்று நான் தோற்கடித்து ஆதாரம் வைத்திருக்கிறேன். ஒருபோதும் நேரடியாக குர்ஆனை அதன் மூலம் ஆய்வு செய்ய வரவே மாட்டார்கள். ஏனென்றால் நான் தோற்கடித்திருக்கிறேன், அதன் ஆதாரத்தை பதிவிட்டிருக்கிறேன். அதன் காரணமாக உங்களுக்கு தெரிந்த நிறைய சந்தர்ப்பம் கொடுக்கிறேன். ஆனால் நீங்கள் இதுபோன்ற வேலைகளை செய்து அழிவை தேடிக்கொள்கிறீர்கள். சிந்தித்து செயல்படுங்கள், அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள். அனைவரும் ஒரே பாதையில் ஒற்றுமையாக செல்வதற்கு உங்கள் மீதும் என் மீது நம் அனைவர்கள் மீதும் ஒற்றுமை பாதுகாப்பு அமைதி ஏற்பட அல்லாஹ்விடம் வேண்டிக் கொள்கிறேன்.